சத்தியம் செஞ்சு நாங்கள் இதை விற்கிறோம்டா இங்கே திட்ட தெளிவாக விளங்கணும் என்னடா, முதலாவது அல்லாஹ் இந்த தொழிலில் இருந்து பரக்கத்தை அல்லாஹ் முழுமையாக கலட்டி எடுத்துக்கிட்டோம். பரக்கத்திட்டாது, எவ்வளோ தேடினாலும் பரக்கத்திட்டாது. ஏன்னா இது சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய எச்சரிக்கைகள் செஞ்சிருக்கிறாங்க. ஸலாஸத்துன் லா யன்துரு இலைஹி யௌமல் கியாமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 பேர். இந்த 3 பேரையும் அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அதில் சொன்னார்கள், முதலாவது அல் முஸ்பில், கரண்டை காலுக்கு கீழால ஆடைகளை அதாவது நீளமாக உடுக்கக்கூடியவர். இரண்டாவது மன்னான், சதக்கா கொடுத்து போட்டு சொல்லி காட்டக்கூடிய மனிதர். அதே மாதிரி அல் முன்ஃபிகு சில்அதஹு பில் ஹலஃபில் காலிப், பொய் சத்தியம் செஞ்சு தன்னுடைய வியாபார பொருட்களை விற்கக்கூடியவர் இருக்கிறான் தானே, இவனுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா பரக்கத்தையும் வெச்ச மாட்டான், கியாமத்துடைய நாளில் இவன் ஏரட்டியும் பார்க்க மாட்டான் என்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். கனிமானவர்களே, இது லேசுப்பட்ட எச்சரிக்கை அல்ல. ஒரு ஆகிரத்தை பற்றிய பயமுள்ள ஆட்களுக்கு இது மிக பயங்கரமான ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். பயம் இல்லாட்டி அவங்களுக்கு எது சொன்னாலும் அது கஷ்டமாக, அது பாரதூரமாக விளங்காது, ஹார்டாக பாரமாக விளங்காது. கனிமானவர்களே, இந்த விஷயத்தில் மிக நிதானமாக நடக்கணும். குறிப்பாக நாங்கள் தொழில் செய்யக்கூடிய, பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஆட்கள். ஒரு தடவை அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க பெரிய ஒரு உடுப்பு வியாபாரி. இவருடைய ஒரு கூட்டாளியோட சேர்ந்து பிஸ்னஸ் தொழில் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அவருடைய பெயர் பிஷர். ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 40 விதமான ஆடைகளை எடுத்து அப்படியே இந்த மனிதர்கிட்ட கொடுத்து மிஸ்ருக்கு போகக்கூடிய ஒரு வியாபார கூட்டத்தில் அனுப்பி வச்சாரு, தொழில் இந்த பிஸ்னஸ் செஞ்சுட்டு வரதுக்காகவே. இப்போ இவரும் போனாரு. போகக்கூடிய நேரத்தில் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, 40 ஆடைகள்ல ஒரே ஒரு ஆடையில இந்த இடத்துல ஒரு குறை ஒன்று இருக்கு. இந்த குறையை நீங்க என்ன செய்யணும்னா, மக்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் இதை விளங்கப்படுத்தி தான் விற்கணும். இப்போ அவரை எடுத்துக்கொண்டு போய்த்து எல்லா சாமான்களையும் முழுமையாக விற்று கொண்டு சல்லியை கொண்டு முன்னாலே வச்சுறாங்க. அப்போ அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்களாம், சரி எல்லாத்தையும் விற்பனை செஞ்சீங்க, நான் ஒரே ஒரு ஆடையில் ஒரு குறையோட காட்டி தந்தேன், இதை காட்டி விற்க சொல்லி அப்படி விற்றீங்களா? சொன்னாரு, நசீத்துல் ஐப், அந்த குறை எதில் இருக்கும் என்றதை நான் அப்படியே மறந்துட்டேன், அதை சொல்லி விற்கல. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் உடனடியாக சல்லியா அவர்கிட்ட கொடுத்தாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஃபதசத்தக, எல்லாத்தையும் முழுமையாக சதக்காவாக அவருக்கே கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டால் சொன்னாங்க, இந்த குறைய நீ அவருக்கு விளங்கப்படுத்தாம நீ விற்பனை செஞ்சிருக்கிறார், இது மிகப்பெரிய அநியாயம், இது மிகப்பெரிய அதாவது மோசடி என்ற கருத்தை அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவனுக்கு விளங்கப்படுத்தி அந்த முழு பணத்தையும் அப்படியே சதக்கா செஞ்சிருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நாங்கள் என்னென்னெல்லாம் பேசியிருக்கிறோம், நாங்கள் எப்படியெல்லாம் பொய்களை பேசியிருக்கிறோம், ஆட்கள் நம்பி தூர இடங்கள்லேருந்து கொண்டு வராங்க. கண்ணியமானவர்கள், இது மிகப்பெரிய அநியாயம் என்றதை நாங்கள் மறந்துடக்கூடாது. வியாபாரத்துடைய வரக்கத்தை முதலாவது இல்லாமலாக ஆக்கி, ரெண்டாவது ஒரு விஷயத்தை விளங்கணும், இதை சம்பாதிச்சு இதை குடிச்சு நல்ல முறையில் எங்களுக்கு மௌத்தா போறதுக்கும் இயலாமல் வைத்து நல்லா பாதுகாக்கணும். எழுதுறாங்க, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தார். கேள்விப்பட்டுச்சு திடீர்னு ஒஹ்துதிர், அவருக்கு சக்கராத்துடைய வருத்தத்தில் வேதனையில் இருக்கிறார்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக வேண்டி போனாங்க. போயிட்டு பார்த்தா உண்மையிலேயே கடுமையாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. கிட்ட போய் கேட்டாங்க, என்ன நிலைமை? சொன்னாங்க, அந்த மனிதர் சொல்றாரு, குல்லிஃப்து பிஸ்ஸூதி அலா ஜபலைன், 2 பிரமாண்டமான மலைகள் இருக்கு, இந்த மலைகளை ஏறணும்னு நான் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன், நான் எனக்கு ஏறிக்கொள்ளலாமே, கடும் கஷ்டமாக இருக்கு. எப்படி இருக்கும்? உடனடியாக மனைவியை கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன தொழில் செஞ்சு கொண்டிருந்தார்? சொன்னாங்க, இவர்கிட்ட 2 தராசு இருந்துச்சு, ஒன்றில் அளந்து எடுப்பார், இன்னும் ஒன்றில் அளந்தபடியே செய்வார் கொடுப்பார். இப்படி அந்த அளவு நிறுவையில் குறை செய்யக்கூடிய பழக்கம் இருந்துச்சு, பொய் பேசக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. சொன்னாங்க, உடனடியாக அந்த தராசை கொண்டு வந்து இதால தான் இந்த நிலைமைன்னு சொல்லி உடனடியாக 2யும் அதே இடத்துல உடைச்சு போட்டாங்க. உடைச்சு போட்டு அந்த மனிதர்கிட்ட போய் கேட்டாங்க, இப்போ என்ன நிலைமை? சொன்னாங்க, மல் அம்ரு இல்ல தத்த, எல்லாம் எனக்கு கஷ்டமாக இருந்து கொண்டு இருக்கி, எனக்கு கடினமாக இருக்கி, என் நிலைமைகள் எல்லாம் மிச்சம் மோசமாகி கொண்டு வருது என்று சொன்னாரு. ஃபமாத ஃபீ மரதிஹி, அதே நிலைமையில முத்தாவிட்டார். கண்ணியமானவர்களே, நாங்கள் யோசிக்க வேண்டிய மிக நுணுக்கமான இடம் இதுதான். மற்றவனை ஏமாற்றி சம்பாதிக்கலாம், நல்ல சல்லி சேர்க்கலாம், நல்ல அக்கௌண்ட் பேலன்ஸ் பிடிக்கலாம், சொத்துக்கள் அப்படி வாங்கி போடலாம், ஆனால் எங்களோட இறுதி முடிவு மிக மோசமானதாக மாறும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் சொன்னாங்க, குல்ல கையாலின் வவஸானின் ஃபின்னார், அளவு நிறுவையில மோசடி செய்யக்கூடிய எல்லாருமே நரகத்துல தான் இருப்பாங்க வார்த்தையை சொன்னாங்க. இப்ப இதை கேட்டுக்கொண்டிருந்த
பக்கத்தில் இருந்த ஒரு மனிதர் சொன்னாராம், உங்களோட மகனும் இந்த வேலையை தான் செய்யறான், அவரும் பஜாரில் வியாபாரம் செய்கிறாரு, ஆனால் இந்த பொய்யை தான் சொல்லி விற்கிறாரு, இந்த அளவு நிறுவையில் கொலை செய்கிறாரு. சொன்னாங்க, அஷ்ஹது, சல்லாவின் மீது சாட்சியாக நான் சொல்றேன், அல்லாஹ்வை சாட்சியாக வச்சு சொல்றேன், வஹுவ ஃபின்னார், அவன் அப்படி செஞ்சாண்டா அவனும் நரகவாசி, என்ற மகனாக இருந்தாலும் சரி என்று இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறாங்க. இனிமானவர்களே, உலகமும் வீணாகியும் ஆகிரத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காக வேண்டித்தான் உலகத்தில் இப்படி கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு சம்பாதிக்கிறோம். இந்த வாழ்க்கையும் ரெண்டுமே வீணாகிடும்டா. இப்போ நாங்கள் யோசிக்கணும், நாங்கள் எந்த அமைப்பில் எங்களோட தொழில்களை மாற்றிக்கொள்வோம், முழுமையாக ஹலாலாக ஆக்கிக்கொள்வோம், போய் சத்தியம் செய்யாமல் உண்மையை பேசி நேர்மையாக நல்ல முறையில் சம்பாதிச்சா அது எங்களுக்கும் தீரணமாக இருக்கும், அது எங்களுக்கும் சேகரமாக இருக்கும். நாங்கள் இல்லாட்டி எங்களோட மனைவி, எங்களோட பிள்ளை குட்டிகளும் அனுபவிப்பாங்க. ஹராத்தை செஞ்சு பொய் சத்தியம் செஞ்சு மோசமான கொடுக்கல் வாங்கல்கள் செஞ்சால் நாங்களும் அனுபவிக்க மாட்டோம், அந்த சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் தரமாட்டான். அதே போல எங்களோட பரம்பரையில் யாருமே எங்களோட சொத்துக்களை அனுபவிக்க அல்லாஹ் ஒரு நாளும் விட மாட்டான். இது வரலாறு சொல்லக்கூடிய உண்மை என்பதை